சதா சிநேகியாக இருப்பதோடு கூடவே அகண்ட மகாதானி, நிரந்தர மகாதானி ஆகுங்கள். அப்பொழுது விக்ன விநாசக், தடைகளை அழிக்கக்கூடியவர், சமாதான ஸ்வரூபமானவர் ஆகிவிடுவீர்கள். சதா சிநேகியாக இருப்பதோடு கூடவே அகண்ட மகாதானி ஆகுங்கள். நிரந்தரமாக துண்டித்தலே இல்லாது கொடுத்துட்டே இருங்க. அப்போது விக்ன விநாசக் ஆயிடுவீங்க, சமாதான ஸ்வரூபமாக ஆயிடுவீங்க. அதாவது உங்களை பார்த்தா எல்லாருடைய தடைகளும் அழிஞ்சிடும். உங்களை பார்த்தாலே மற்றவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைச்சிடும். விக்ன விநாசக், சமாதான ஸ்வரூபம். இன்று அன்பு கடலானவர் தன்னுடைய பரமாத்ம அன்புக்கு பாத்திரமான குழந்தைகளை சந்திக்க வந்திருக்கின்றார். நீங்கள் அனைவரும் கூட ஸ்நேகத்தினுடைய அலௌகிக விமானத்தினால் இங்கு வந்து சேர்ந்து இருக்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் எல்லாரும் கூட ஸ்நேகத்தினுடைய அலௌகிக விமானத்தின் மூலமாக வந்து சேர்ந்திருக்கிறீங்க தானே? நீங்கள் சாதாரண பிளேனில் வந்தீங்களா, இல்லை அன்புன்ற பிளேனில் பறந்து வந்து சேர்ந்திருக்கிறீங்களா? எல்லாருடைய உள்ளத்திலேயுமே இந்த அன்பினுடைய அலையடித்து கொண்டிருக்கிறது. அன்புதான் இந்த பிராமண வாழ்க்கைக்கு அஸ்திவாரம். ஆக நீங்கள் அனைவரும் கூட எப்போ வர்றீங்களோ அப்போ எப்படி வாரீங்க? அன்பினால் ஈர்க்கப்பட்டு வருகிறீர்கள் அல்லவா? ஞானம்ங்கிறது பின்னாடி தான் நம்ம கேட்குறோம். ஆனால் ஸ்நேகம் பரமாத்மாவினுடைய சிநேகியாக ஆக்கிவிட்டது. கனவுல கூட நாம் நினச்சிருக்க மாட்டோம், கனவு கூட கண்டிருக்க மாட்டோம். நாமெல்லாம் பரமாத்மாவுக்கு பிடிச்சமானவராக, அவருடைய அன்புக்கு பாத்திரமானவராக ஆகுவோம். இறைவனுக்கு நம்மளை பிடிச்சிடும் அப்படின்னு நாம் கனவு கூட கண்டிருக்க மாட்டோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறோம்? நாம் பரமாத்மாவின் அன்பிற்கு பாத்திரமாகிவிட்டோம். ஸ்நேகம் கூட சாதாரண ஸ்நேகம் இல்லை, இதயத்து ஸ்நேகம், ஆத்மீக ஸ்நேகம், சத்திய ஸ்நேகம், சுயநலமில்லாத ஸ்நேகம். இந்த பரமாத்ம ஸ்நேகம் மிக சகஜ நினைவை அனுபவமாக்குகிறது. யோகா நினைவு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. காரணம் பரமாத்ம ஸ்நேகம். ஸ்நேகிக்கோ யாத் கர்னா முஷ்கில் நகி. ஸ்நேகிகள் நினைவு செய்வது கஷ்டம் இல்லை. ஸ்நேகிகள் நினைவு செய்வது கஷ்டம் இல்லை. அவர்களுக்கு எதுதான் கஷ்டம்? ஸ்நேகிகளுக்கு எது ரொம்ப கஷ்டம்? மறந்து போகிறது தான் கஷ்டம். நான் மறக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் என்னால் முடியலை. அப்படி யாராவது நினைப்பாங்களா? என்ன நினைக்க மாட்டோம். உலகத்தில் கஷ்டமான விஷயத்தை மறக்கணும்னு நினைப்பாங்க. மோசமான ஆட்களையெல்லாம் மறக்கணும்னு நினைப்பாங்க. நாம் ஏன் நினைக்க போகிறோம்? ஒருவேளை யாராவது சொன்னாலும் கூட சில நேரம் சில வித்தியாசமாக கிளாஸ் எடுக்கிறவங்க சொல்லுவாங்க, இந்த பாண்டிமணி பிரதர், செண்பராஜ், ஒரு மாதிரி ஆட்கள்லாம், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் யாரும் பாவம் நினைக்கக்கூடாது. கிளாஸ் கேட்டிருக்கீங்களா? சொல்லிகிட்டே ஆரம்பிப்பார். அப்புறம் கேட்பார், யாராவது நினைக்காமல் இருந்தீங்களா? கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இந்த மனசு பாருங்கள், நினைனா கூட என்ன பண்ணிடும்? மறந்துடும். யாரும் இப்போ பாபாவை நினைக்கக்கூடாது, சும்மா இருக்கணும். இப்போ சும்மா இருக்கணும். ஆனால் மனசு எங்கே போயிடும்? பாபாட்ட போயிடும். பாபா சொல்கிறார், மற அப்படின்னா அது நமக்கு கஷ்டம். பாபாவை மறந்துரு அப்படின்னா ஒரு ஸ்நேகிக்கு கஷ்டம். ஸ்நேகம் ஒரு அலௌகிக ஆன்மீக காந்தம். ஸ்நேகம் சகஜ யோகி ஆக்கி விடுகிறது, சிரமங்களிலிருந்து விடுவித்து விடுகிறது. ஸ்நேகத்தினால் நினைவு என்பது கடினமாகப்படுவதே இல்லை.
அன்பின் பலனை உண்ணுகிறோம். அன்பின் பலனை நாம் உண்ணுகிறோம். ஸ்நேகிக்கு நிஷானி உலகத்தில் கஷ்டப்பட்டதனுடைய பலனை அனுபவிக்கிறாங்க. நாங்கள் இப்போ நல்லா இருக்கிறேன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் தெரியுமா நாங்கள்லாம். அதனுடைய பலனை நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோம், சொகுசாக வாழ்ந்துட்டுருக்குறோம். அவங்க கடினத்தின் பலனை அனுபவிக்கிறாங்க. நாம் எதனுடைய பலனை அனுபவிக்கிறோம்? அன்பின் பலனை உண்ணுகிறோம். பாப்பா மேலே அன்பு வச்சோம், அவ்வளோதான். மற்றபடி பாபா நம்மளை ராஜா மகாராஜாவா கவலை இல்லாத உலகத்துக்கு மகாராஜாவாக ஆக்கிடுறார். இது எதனுடைய பலன்? அன்பின் பலன். பாபாவுக்கு கஷ்டப்பட்டுலாம் வரல. நாம் பாபா சொல்கிறார், அன்பின் விமானத்தில் சேர்ந்து இருக்கிறோம். அன்பின் காந்தம் நம்மை இழுத்து கொண்டு வந்திருக்கிறது. தரன்னு நம்மளை இங்கே இழுத்து கொண்டு வந்தது எது? அன்பு. பாபாவுடைய அன்பு நம்முடைய பாக்கியம். பாபா சொல்கிறார், அன்பின் பலனை உண்ணுகிறோம். ஸ்நேகத்தின் அடையாளம் விசேஷமாக நாலாபுரத்திலும் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனாலும் இரட்டை வெளிநாட்டு குழந்தைகள் ஸ்நேகத்தில் ஓடி சேர்ந்திருக்கிறார்கள். ஓடி ஞாபகம் இருக்குது, மயிலாடுதுறையில் எனக்கு தெரிஞ்சு அந்த ஊர்லேயே அவர் பெரிய பணக்காரர். ஊரில் அவரை பார்த்தா எம்எல்ஏ எம்பி மந்திரியாக இருந்தால் கூட எந்திரிச்சிருவாங்க, அவ்வளோ மரியாதை. இந்த மயிலாடுதுறை சென்டர் கொஞ்சம் நீளமான ஹால், கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கும். அவர் பாவா குழந்தை, பக்கா குழந்தை. அவரை வாசல்லேருந்து குடுன்னு ஓடி உட்காருவார். இங்கே ஹாலில் கொஞ்சம் உயரம் வேற கம்மியாக இருக்கும். வயசு அப்பமே கிட்டத்தட்ட 65க்கு மேலே தான். ஆனால் வகுப்புக்கு எப்படி வருவாருன்னு நமக்கு ஷாக்காக இருக்கும். அவருடைய சொல்லுவார், அவர் குற்ற உணர்வு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடிவார். அவர் இன்னொன்று கேலியாக சொல்லுவார், நான் எங்கேயாவது பஜாருக்கு போகணும், ஏதாவது வேறு யாரையாவது பார்க்கணும்னு நினச்சிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போவேன். வண்டி டேரெக்டாக பாபா வீட்டுனால பிரேக் போட்டு நிற்பேன். இங்கே எதுக்கு வந்தோம், இப்போ இந்த நேரம் இங்கே வர வேண்டிய நேரமே இல்லையே, நம்ம அங்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லுவார். இந்த குப்பை அள்ளுற வண்டி, அந்த காலத்துலலாம் அந்த மாடு பூட்டி தான் இந்த குப்பை அள்ளுற வண்டி வரும், பெருசாக இருக்கும். இந்த முனிசிபாலிட்டி மாடுனாலே பார்த்திங்கன்னா நல்லா உயரமாக இருக்கும். அந்த வண்டிக்காரன் ஒரு குப்பை தொட்டி முன்னால் இருக்கிற குப்பையெல்லாம் அள்ளி போட்டுட்டு யார்ட்டையாவது பேசிகிட்டு இருப்பான். அப்படின்னு ஒரு தட்டி விட்டுருவோம் அந்த மாட்டை. அந்த மாடு மட்டும் தனியாக போய் அடுத்த குப்பை தொட்டியில் போய் நின்றுடும். இந்த எடுத்துக்காட்டை அவர் சொல்லுவார், நான் வண்டியை எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன்னா அது நேராக எங்கே தான் நிற்கிது? பாபா வீட்டில் தான் நிற்கிது. ஏன்னா பழகிட்டோம். வெளியில் போகிறோன்னாலே எங்கே போயிட்டோம். அப்போது எப்படிலாம் பாபா குழந்தைங்க இருக்கிறாங்க. இது என்னதுன்னா அன்பில் ஈர்க்கப்படுதல். பாபா வீட்டுக்கு போகணுமே அப்படிலாம் இல்லை, இந்த வண்டி அது பாட்டு இழுத்துட்டு போகுது. என்னைய நாம் நினைக்காட்டாலும் நம்ம மனசு யார்கிட்ட போய் தான் நிற்கிது? பாபாட்ட போய் தான் நிற்கிது. நம்மகிட்ட கேட்காமலேயே போய் நிற்கிது, பாபா நான் இப்போ என்ன செய்ய. அப்போ பாபா சொல்கிறார், நாமெல்லாம் இங்கே நாம் வர்றது இருக்கட்டும்ன்றார். நாம் வர்றது இருக்கட்டும், ஆனால் இந்த வெளிநாட்டு குழந்தைங்க ஸ்நேகத்தில் ஓடி சேர்ந்துருக்கிறாங்க. சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் வேலையை ரிசைன் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஏன்னா அவ்வளோ லீவுலாம் என்ன பண்ண மாட்டாங்க, தரமாட்டாங்க. மதுபன் போயிட்டு வந்த உடனே பணம் சேர்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. நாம் 2000, 3000, 5000, 7000 கொடுத்தோம்னா அவங்க 80,000, 90,000, சில ஊர்லேருந்து வர்றதுக்கு ₹1,00,000 செலவாகும். அதுக்கு அவங்க என்ன பண்ணி ஆகணும்? வேலை விட்டதுலேருந்தே சேமிக்க ஆரம்பிக்கணும். திருப்பி ஊருக்கு போனதுலேருந்து மதுபனுக்குன்னு தனியாக எடுத்து வை. அப்போ பாபா சொல்கிறார், ஓடி வராங்க பாருங்கள். 90 தேசங்களிலிருந்து வெளிநாட்டினர்கள் தனது கோல்டன் சான்ஸை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள். எப்போ? 2006 90 நாடுகள்லேருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. தேசத்தினுடைய குழந்தைகளோ, அதாவது இந்தியா பாரதவாசி குழந்தைகளோ பிரபுவினுடைய அன்பிற்கு பாத்திரமானவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு விசேஷமாக டபுள் விதேசிகளுக்கான கோல்டன் சான்ஸ். ஆக நீங்கள் அனைவருமே அந்த விசேஷமான பிரியத்திற்கு உரியவர்கள் அல்லவா? நீங்கள் எல்லாருக்குமே பிரியமானவர்கள் இல்லையா? ஸ்நேகம் இருக்கிறது தானே? எவ்வளவு ஸ்நேகம் இருக்கிறது? எதோடு உங்களுடைய ஸ்நேகத்தை ஒப்பிட்டு பார்க்கலாம். எவ்வளவு அன்பு இருக்குது? இவ்வளவா?
இல்லை கடல் அளவா, மலை அளவா, வானத்தளவா? பாபா கேட்குறார், உங்களுடைய அன்பை எதோட ஒப்பிட்டு பார்க்கலாம்? எதோட ஒப்பிட்டு பார்க்கலாம்? கோயி துல்னா நகி ஹோ சக்தி, எதை கொண்டும் ஒப்பிட முடியாது. பக்தியில் சொல்லுவாங்க, அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே. அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க? ஒப்பிலா மணியே. ஒப்பிலா மணின்னா உன்னைய ஒப்பு சொல்கிறதுக்கு, ஈடு சொல்கிறதுக்கு, சமம் படுத்துறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை. ஒப்பிலா மணியே அப்படின்னா உனக்கு ஒப்புமை கொடுக்க, கம்பேர் பண்ண இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நாம் ஒரு மன ஆசைக்கு சொல்லிக்கிறோம், நீ கடல் போல் இருக்கிற, வானம் போல் இருக்கிற அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் அதுக்கும் அப்பால் பாபாவை எதுவுமே ஒப்பிட முடியாது. அதே மாதிரி நம்முடைய அன்பையும் என்ன பண்ண முடியாது, எதோடையும் ஒப்பிட முடியாது. எவ்வளோ பாபாட்ட அன்பு இருக்குது அதெல்லாம் சொல்லி மாளாது. ஆப் சப்கா ஏக் கீத் கேனா, உங்கள் எல்லாருக்குமே ஒரு பாடல் இருக்குது இல்லையா? என்ன பாடல் இருக்குது? ந ஆஸ்மான் மே இத்தனை தாரே ஹே, ந சாகர் மே இத்தனா ஜல் ஹே, பேகத்துக்கா பியார் பேகத்துக்கா ஸ்னேக் ஹே. ஆகாயத்திலும் அவ்வளவு நட்சத்திரம் கிடையாது, கடலிலும் அவ்வளவு தண்ணீர் கிடையாது. ஆகாயத்திலையும் அவ்வளவு நட்சத்திரம் கிடையாது, கடல்லையும் அவ்வளவு தண்ணீர் கிடையாது. அவ்வளவு என்ன இருக்குது நம்மள்கிட்ட? பாபா மீதான அன்பு இருக்கிறது, ஒப்பிட முடியாத. ஆயத்தில் அவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, சூரிய மண்டலம், சூரிய மண்டலத்தை தாண்டினா பால்வெளி, பால்வெளியை தாண்டினா அப்புறம் சொல்லிகிட்டே போகிறாங்க. அதுக்கு எண்ணிக்கையே இல்லை. பிரபஞ்சத்தில் எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்குது அது எண்ணியே முடியாது, அதுக்கு முடிவே கிடையாது. ஆனால் அதுக்கும் மேலே நம்முடைய அன்பு இருக்கிறது. பாப்தாதாவும் ஸ்நேகி குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்து சேர்ந்து விட்டார். நீங்கள் எப்படி ரொம்ப தூரத்துலேருந்து வந்து சேர்ந்தீங்களோ அவரும் கூட பரந்தாமத்திலேருந்து வந்து சேர்ந்துட்டார். குழந்தைங்களாகிய உங்கள் அனைவரையும் ஸ்நேகத்தோடு நினைவு செய்தார். பாப்தாதா உங்களுடைய அன்பில் வந்து சேர்ந்து விட்டார். பாப்தாதா உங்களுடைய அன்பில் வந்து சேர்ந்து விட்டார். எப்படி இந்த நேரம் ஒவ்வொருவருடைய முகத்திலும் ஸ்நேகத்தினுடைய ரேகை ஜொலித்து கொண்டிருக்கிறதோ அதே போலத்தான் இப்பொழுது அடிசன் என்ன செய்ய வேண்டும்? இப்போ முகத்தில் என்ன ஜொலிக்குது? ஸ்நேகத்தின் ரேகை ஓடுது. பாபா முகத்தை பார்த்து சொல்லிட்டார், ஸ்நேகத்தினுடைய ரேகை ஓடுது. அந்த ரேகை முகத்தையே அப்படியே பளபளப்பாக வச்சிருக்குது, ஜொலிக்குது. கூடவே இன்னொரு அடிசன் வேண்டும். ஸ்நேகத்தோகே எகத்தோ பக்காகே, உங்களுக்கு அன்பு இருக்குது, இதில் எந்த சந்தேகமும் இல்லை, பக்கா. பாப்தாதாவும் ஸ்நேகத்திற்கு சர்டிஃபிகேட் கொடுத்து விடுகிறார். சரி, இனி என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொண்டீர்களா? அன்பு அன்பு அன்பு, ரைட்டு, இதுவே போதுமா? இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு படி ஏதாவது செய்யணுமா? இப்பொழுது அண்டர்லைன் மட்டும் செய்யுங்கள். என்ன அண்டர்லைன் பண்ணணுமாமா? சதா ஸ்நேகி ரகனாகே. சதா என்ன அண்டர்லைனாமா? சதா ஸ்நேகியாக இருக்க வேண்டும், கமா சதா. சம்டைம் நகி, சில நேரங்களில் என்று இல்லை. ஸ்நேகே அன்பு இருக்குது, அட்டூட், லேக்கின் परसेंटेज में अंदर पड़ जाता है. துண்டிக்கப்படாத அன்பு. இந்த சதவிகிதத்தில் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. இந்த வித்தியாசத்தை அழிப்பதற்கு என்ன மந்திரம்? ஒவ்வொரு நேரமும் மகாதானி அகண்டதானி ஆகுங்கள். அன்பு இருக்குது, துண்டிக்கப்படாத அன்பு. பர்சன்டேஜ் 100க்கு கம்மின்னு வரக்கூடாது, 100க்கு 100 எடுக்கணும். 100ஐ விட கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை நீக்குவதற்கு, அந்த 100க்கும் நாம் எடுத்திருக்கிற மார்க்குக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாட்டை நீக்குவதற்கான மந்திரம் என்னது? ஒன்று சொல்கிறார் பாபா, ஒவ்வொரு நேரமும் மகாதானி அகண்டதானி ஆகுங்கள். சதா வள்ளலின் குழந்தை விஸ்வ சேவாதாரிக்கு சமமாகுங்கள்.
எந்த ஒரு நேரமும் மாஸ்டர் வள்ளலாகாமல் இருந்துவிட வேண்டாம். காலையில் வந்தால் என்னைய பார்க்க முடியாது, நைட்டு வந்தால் என்னைய பார்க்க முடியாது, மத்தியானம் 3:30 மணிக்கு வந்தால் என்னைய பார்க்க முடியாது, அப்படிலாம் இல்லை. பாபா சொல்றார், எந்த நேரமும் நீங்கள் வள்ளலாகாமல் இருந்துவிட வேண்டாம். எந்த நேரமும் நீங்கள் வள்ளல் ஆகாமல் இருந்துவிட வேண்டாம். ஏனெனில் விஸ்வ கல்யாணத்திற்கான காரியத்திற்காக தந்தையுடன் சேர்ந்து தாங்களும் உதவியாளர் ஆகியிருப்பதற்கு சங்கல்பம் செய்துவிட்டீர்கள். மனதின் மூலமாகவோ சக்திகளினுடைய தானம் மற்றும் சகயோகம் செய்யுங்கள். மனதின் மூலமாக சக்திகளினுடைய தானம் சகயோகம் கொடுங்க, ஒன்று. அப்புறம் சொல்லின் மூலமாக ஞான தானம் கொடுங்க, சகயோகம் கொடுங்க. மனதின் மூலமாக சக்தி தானம் கொடுங்க, சகயோகம் கொடுங்க. சொல்லின் மூலமாக ஞான தானம் கொடுங்க, சகயோகம் கொடுங்க. கர்மத்தின் மூலமாக குணதானம் கொடுங்க. ஸ்நேகம் தொடர்பின் மூலமாக குஷியினுடைய தானம் கொடுங்க. ஆக என்ன பண்ணணும்? எதையாவது ஒரு தானத்தை கொடுங்க. உங்களால் ஒரு 3:30 மணிக்கு ஸ்பீச் பண்ண கூப்பிடுறாங்க, உங்களால் முடியலையா, அட்லீஸ்ட் அந்த செகண்ட் என்ன பண்ணுங்க, மனசாலியாவது அங்கே இருக்கிற ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுங்க. சரி, உங்களுக்கு பேச்சு ஸ்பீச் வரலையா, பரவாயில்லை, நீங்கள் கர்மா மூலமாக குணத்தையாவது வெளிப்படுத்துங்க. இப்போ தண்ணி எடுத்து வைக்கிறோம், ஒரு கிளாஸ் கொடுக்குறோம், அதில் கூட நம்ம எதை வெளிப்படுத்த முடியும்? அன்பை வெளிப்படுத்தலாம், அந்த கனிவை வெளிப்படுத்தலாம். பாபா சொல்கிறார், கர்மத்தின் மூலமாக குணதானம் இல்லையா, கர்மா கூட செய்கிறதுக்கு உடம்புல கொஞ்சம் தெம்பு இல்லை, ஆனாலும் நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறீங்க, உங்களை பார்த்ததுமே அவங்களுக்கு குஷியினுடைய ஒரு தானம் வரும். அடடே, இவங்க இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க, இவ்வளோ உற்சாகமாக இருக்கிறாங்க, நம்மளை பார்த்ததுமே சம்பந்தம் தொடர்பின் மூலமாக குஷியின் தானம். இப்படி எத்தனை அகண்ட கஜானாக்களுக்கு எஜமானர்கள் நீங்கள், ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்டு. நீங்கள் உங்கள்கிட்ட குணம் இருக்குது, சக்தி இருக்கிறது. பாபா சொல்கிறார், சொல்லின் மூலமாக ஞானம் கொடுக்குறீங்க, ஞானம் இருக்கிறது, தொடர்பின் மூலமாக குஷி இருக்கிறது. இதெல்லாம் கொண்டு இருக்கக்கூடிய குறைவில்லாத கஜானா கொண்டவர்கள், ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்டு. குறைவற்ற கஜானா மற்றும் துண்டிக்கப்படாத கஜானா, நிரந்தர கஜானா. எவ்வளவு கொடுத்தாலும் அவ்வளவு அதிகரிக்கும், குறையாது, அதிகரிக்கும். ஏனெனில் நிகழ்காலத்தில் இந்த கஜானாக்களினுடைய மெஜாரிட்டி ஆத்மீக சகோதர சகோதரிகளாக, உங்களுடைய ஆத்மீக சகோதர சகோதரிகளுக்கு தாகம் ஏற்பட்டு இருக்கிறது. நீங்கள் கொடுக்க கொடுக்க அதிகமாகும். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் முதல்ல அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, அந்த பொருளுக்கு டிமாண்ட் இருக்குதான்னு பார்ப்பாங்க. டிமாண்டே இல்லாத, தேவையே இல்லாத ஒரு பொருளை நீங்கள் விற்க போனீங்க அப்படின்னா ஒரு வியாபாரமும் ஆகாது. இன்றைய காலகட்டத்தில் மெஜாரிட்டி டிமாண்டு, தேவை அப்படின்னு என்ன இருக்குதுன்னா, மெஜாரிட்டி உங்களுடைய சகோதர சகோதரிகள் இந்த கஜானாக்களினுடைய தாகத்தில் இருக்கிறாங்க. ஞானம் கிடைக்காதா, குணம் கிடைக்காதா, சக்தி கிடைக்காதா, குஷி கிடைக்காதா, இந்த தாகத்தில் இருக்கிறாங்க உங்களுடைய சகோதர சகோதரிகள். ஆக நீங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகள் மீது கருணை வைக்கவில்லையா, கருணை கொண்டிருக்கவில்லையா? தாகம் மிகுந்த ஆத்மாக்களுடைய தாகம் தணிக்க வேண்டாமா? உங்களுடைய காதுகளில், ஹே எனது தேவி தேவதா, என்னுடைய சக்தி தேவியே, சக்தி தேவனே என்று சொல்லி கதறுவது கேட்கவில்லையா? நேரத்தினுடைய அழைப்பை நீங்கள் கேட்கிறீர்கள் தானே? நேரமும் கூட கொடுப்பதற்கான நேரமாகும். இப்பொழுது கொடுக்க வேண்டும், பிறகு எப்போது கொடுப்பீர்கள்? இப்பொழுது கொடுக்காமல். எவ்வளவு குறைவற்ற கஜானா இருக்கிறது, உங்களிடம் சேமிப்பாகி இருக்கிறது, இதை எப்பொழுது கொடுப்பீர்கள்? क्या லைட் டைம், லாஸ்ட் டைம், அந்திம சமய தேங்க. கடைசியில் கொடுக்கலான்னு நினைக்கிறீங்களா? சேவைக்கு எப்போ வரீங்க? பிறகு வரேன். அப்போ பாபா கேட்குறாங்க, நீங்கள் கடைசியில் கொடுக்கலான்னு நினைக்கிறீங்களா? அந்த நேரம் தமிழில் அந்த வார்த்தைக்கு வேறு அர்த்தம், ஹிந்தியில் ஒரு நல்ல வார்த்தை தான்.
வெறுமனே அஞ்சலி தான் கொடுக்க முடியும். அந்த நேரம் நீங்கள் என்ன தான் கொடுக்க முடியும்? தமிழில் ஒரு பழமொழி உண்டு, குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வான்னு கேட்டால், குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வாங்கன்னு கேட்டால் எதுக்கு கொண்டு வந்தானாமா? குளிப்பாட்டுறதுக்கு கொண்டு வந்தானாமா. குளிப்பாட்டுறதுன்னா தெரியுமா? ஆள் போய் காலியாகி அந்த சரீரத்தை எல்லாம் பண்ணி அப்புறம் ஒரு குளிப்பாட்டுவாங்கல்ல, அப்புறம் ஒப்பாரி வச்சு பிரயோஜனம் இல்லைல்ல. பாபா சொல்கிறார், நீங்கள் இப்போ கொடுக்கலைன்னா கடைசியில் கொடுக்க போகிறீங்களா? கடைசியில் கொடுத்தா எது மட்டும்தான் கொடுக்க முடியும்? அஞ்சலி தான் கொடுக்க முடியும். ஆக தான் சேமித்த கஜானாவை எப்பொழுது காரியத்தில் பயன்படுத்துவீர்கள்? சோதனை செய்யுங்க. ஒவ்வொரு நேரமும் ஏதாவது கஜானா வெற்றி உடையதாகி கொண்டே இருக்கட்டும். ஏதாவது ஒரு கஜானா. எப்போ பார்த்தாலும் மைக்கை பிடிச்சி பேசிகிட்டு இருந்தால் மரியாதை கிடையாது. நான் எப்போ பார்த்தாலும் மனசாக சேவையே பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னாலும் என்ன கிடையாது? ஏதாவது ஒன்று அந்த நேரத்துக்கு எது ஆப்டோ உடனே ஓகே. பாபா சொல்கிறார், செக் பண்ணுங்க. ஒவ்வொரு நேரமும் ஏதாவது கஜானா வெற்றி உடையதாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரம் டபுள் ஃபாய்தா, 2 விதமான லாபம். கஜானாவை சஃபல் பண்ணுறதுனால ஆத்மாக்களுக்கும் நன்மை ஏற்படும். கூடவே நீங்கள் அனைவரும் மகாதானி ஆகும் காரணத்தினால் விக்ன விநாசக்காக இருப்பீங்க. பிரச்சனை சுரபமாக இருக்க மாட்டீங்க, சமாதான சுரபமாக சகஜமாகவே ஆயிடுவீங்க. ஆக்சுவலாக நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தா உங்களுக்கு தடைகளே இல்லாமல் போயிடும், உங்களுக்கு பிரச்சனைகளே நெருங்காது. உலகத்தில் கூட ஏதாவது இடைஞ்சல் வந்துச்சுன்னா லஞ்சம் கொடுத்து என்ன பண்ணிடுறாங்க? கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. பாபா இங்கே லஞ்சம்னு சொல்லலை. இங்கே உங்கள்கிட்ட சக்தி இருக்குது, குணம் இருக்குது, அதை கொடுத்தா உங்கள் முன்னால் என்ன இருக்காது? பிரச்சனை என்பது இருக்காது அப்படின்றார் பாபா. அப்போது நீங்கள் கொடுங்க. आज यह आया कल यह आया आज यह हो गया कल वह हो गया विघ्न मुक्त समस्या मुक्त दादा के लिए बन जाएंगे. அப்போது பாபா சொல்கிறாங்க, நீங்கள் வள்ளலாக இருந்தால் தடைகளிலிருந்து விடுபட்டவராக, பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டவராக ஆகிடுவீங்க. இன்றைக்கு இது வந்தது, நேற்று அது வந்தது, நாளைக்கு அது ஆகும், இப்படிலாம் இல்லை. நீங்கள் வள்ளல் அப்படின்னா எல்லாத்திலிருந்தும் விடுதலை, முக்தி அப்படின்றார் பாபா. நீங்கள் இப்போ அப்படி இருக்கணும். பாபா சொல்கிறாங்க, ஜோ சமஸ்யா கே பீச்சே சமை தேத்தே ஹோ மெகனத் பி கர்த்தே ஹோ. நீங்கள் பிரச்சனையினால் நீங்கள் நேரம் கொடுக்குறீங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குது? வீட்லேயும் ஒரு பிரச்சனை, வேலைக்கு போக முடியுமா? லீவு. பிரச்சனை வந்துச்சுன்னா நேரம் கொடுக்குறீங்க, உழைப்பு கொடுக்குறீங்க. உழைப்பும் கொடுத்து தானே ஆகணும். பிரச்சனைன்னா நேரம் கொடுக்குறோம், உழைப்பு கொடுக்குறோம். பிறகு சில நேரத்தில் விரக்தியும் ஆயிடுறோம், சில நேரம் புகார் செய்கிறோம். இதில் இருந்தெல்லாம் தன்னை காப்பாற்றி கொள்ளலாம். எப்போ வள்ளலாக இருந்தால், நீங்கள் எப்போ பார்த்தாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறவராக இருந்தால் பிரச்சனைக்கு நேரம் கொடுக்க வேண்டாம், உழைப்பு கொடுக்க வேண்டாம், புகார் அளிக்க வேண்டாம், விரக்தி அடைய வேண்டாம். ஏனெனில் பாப்தாதாவும் கூட குழந்தைகளுக்கு சிரமப்படுவது பிடிப்பது இல்லை. எப்போ பாப்தாதா பார்க்கிறார் குழந்தைங்க சிரமத்தில் இருக்கிறாங்க, அப்போது குழந்தைகளினுடைய சிரமத்தை பாபாவால் பார்க்க முடிவது இல்லை. ஆக பாபா எப்படி குழந்தைங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாருன்னா, மெகனத்து முக்து, நம்மளை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறார்? சிரமங்களிலிருந்து விடுபட்டவர். எதனாலும் செய்யுங்க, ஆனால் எப்படி செய்யுங்க? சிரமத்திலிருந்து விடுபட்டு செய்யணும். அது எப்போ? அன்பு இருந்தால். அன்பு இருந்தால் நமக்கு என்ன தெரியாது? எதுவுமே கஷ்டமாக தெரியாது. பாபா நம்மை மெகனத்து முக்தா பார்க்க விரும்புகிறார். முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் எந்த மாதிரியான முயற்சி செய்ய வேண்டும்? இப்போ வரைக்கும் தன்னுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளிலேயே நீங்கள் ஈடுபட்டு புருஷார்த்தம் செய்யும் காரியத்தில் ஈடுபட்டு இருப்பீர்களா என்ன?
என் பிரச்சனைக்கே நான் இன்னும் யோகா பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அது எப்பந்தான் பிறகு சேவை? இப்போ புருஷார்த்தம் பண்ணுங்க, அகண்ட மகாதானி ஆகுங்க, அகண்ட சகயோகி ஆகுங்க. இப்பமே பிராமணனா இருக்கிறோம், கூடவே சகயோகி ஆகுங்க. துக்கமான ஆத்மாக்கள், தாகமான ஆத்மாக்களுக்கு மகாதானி ஆகுங்க. இப்பொழுது இந்த புருஷார்த்தம் தேவை. பிடித்திருக்கிறது தானே? பிடித்திருக்கிறதா? பின்னால் இருப்பவர்களுக்கு பிடித்திருக்கிறதா? என்ன பின்னால் இருப்பவர்களுக்கு பிடித்திருக்கிறதா? இப்போ நம்ம என்ன புருஷார்த்தம் பண்ணணும்? சகயோகி ஆகணும். துக்கமான ஆத்மாக்களுக்கு, தாகம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு நாம மகாதானி ஆகணும். இப்போ இந்த புருஷார்த்தம் தேவைப்படுகிறது. தோ அபி குச்சி சேஞ்ச் பி கர்னா சாகியனா. அதனால இப்போ கொஞ்சம் சேஞ்ச், மாற்றமும் செய்ய வேண்டும் அல்லவா? கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. எனக்குன்னு எவ்வளோ நாள் தான் முயற்சியை பண்ணிட்டு இருக்க போறேன். நான் அடுத்தவங்களுக்கும் ஏதாவது என்ன பண்ணணும்? செய்யணும் இல்லையா? அவங்களுடைய பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கணும் இல்லையா? அவங்களுக்கும் நான் ஏதாவது குணம், சக்தி, ஞானம் கொடுக்கணும் தானே. கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. வகி ஸ்வ பிரதி புருஷார்த் பகவத் டைம் கியா. இதே சுயத்திற்கான புருஷார்த்தத்தை நீண்ட காலம் செய்து விட்டீர்கள். கைசே பாண்டவர்கள் உங்களுக்கெல்லாம் எப்படி? இனி என்ன செய்யணும்? அடுத்தவங்களுக்காக. இனி எப்படி? அடுத்தவங்களுக்காக. பசந்தகே ஓகேவா? அடுத்தவங்களுக்காக நான் இனி புருஷார்த்தம் பண்ணணும். தோ கல்சே கியா கரேங்க. சரி, நாளையிலிருந்து என்ன செய்ய போறீங்க? கல்சே சுரு கரேங்க, கல்சே ஹி சுரு கரேங்க யா அப்புசே. சரி, நாளையிலிருந்து தான் ஆரம்பிக்க போறீங்களா, இல்லை இப்பொழுதுலேருந்தே புருஷார்த்தம்? என்ன புருஷார்த்தம்? என்ன புருஷார்த்தம்? மற்றவங்களுக்காக மகாதானி, அகண்டதானி, சகயோகி ஆகக்கூடிய காரியத்தை இப்பொழுதுலேருந்தே செய்வீங்களே. அப்சே சங்கல்ப் கரோ. இப்பமே சங்கல்பம் பண்ணுங்க. இப்பமே சங்கல்பம் பண்ணுங்கன்னா பாபாவுடைய பாஷையில் சத்தியம் பண்ணுங்கன்னு அர்த்தம். சங்கல்பம் பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம்? இப்பமே சங்கல்பம் சொல்லுவாங்க இல்லையா? இப்பமே எனக்கு சத்தியம் பண்ணு, நான் நாளைக்கு தந்துடுறேன். உடனே என்ன சொல்லுவாங்க? நீ சத்தியம் பண்ணு அப்படிம்பாங்க. பாபா சொல்றார் அப்சே சங்கல்ப் கரோ. இப்பமே சங்கல்பம் பண்ணுங்க. மேரா சமை சங்கல்ப் விஸ்வக்கே சேவா பிரதீகே. உயில் எழுதி கேட்குறார். பாபா பத்திரத்தை நீட்டிட்டார். என்ன நீட்டுறார்? அந்த பத்திரத்தில் என்ன எழுதியிருக்கிறது? எனது நேரமும் சங்கல்பமும் உலக சேவைக்காக. பத்திரத்தில் என்ன எழுதணும்? பணத்தை கொடு, வீட்டை கொடு, காரை கொடு, பங்களாவை கொடுலாம் கேட்கல. பாபா என்ன கேட்குறாரு? அப் மேரா சமை சங்கல்ப் விஸ்வக்கி சேவா பிரதி. எனது நேரமும் சங்கல்பமும் உலக சேவைக்காக. இதில் சுயத்திற்கும் ஆட்டோமேட்டிக் ஆகிவிடும். நீங்கள் அடுத்தவங்களுக்குன்னு சங்கல்பம் பண்ணுறீங்கன்னா, நேரம் கொடுக்குறீங்கன்னா, அது யாருக்கும் சேர்ந்துடும்? உங்களுக்கும் சுயத்துக்கும் சேர்ந்துடும். ரகேகா நகி படேகா. உங்கள்கிட்ட என்ன இருந்துச்சோ அது அப்படியெல்லாம் இருக்காது. அது என்னவாகும்? அதிகரிக்கும். எனக்கு 80 வயசு தான் ஆயுள் அப்படின்னா நீங்கள் அடுத்தவங்களுக்காக நேரம் கொடுத்தீங்கன்னா அந்த நேரமெல்லாம் உங்களுக்கு என்னவாயிடுது? ஆட்டோமேட்டிக்காக 80 90 ஆகிடும், 90 100 ஆகிடும். பாபா சொல்றார் உங்கள் வயசு எத்தனையோ அது அதுவாகவே இருக்காது. சேவையில் ஈடுபட்டா உங்கள் ஆரோக்கியம் எவ்வளவோ அது அவ்வளவாகவே இருக்காது. நீங்கள் சேவையில் ஈடுபட்டா உங்களுடைய பணம், உங்களுடைய சிந்தனை எதுவாக இருந்தாலும் சரி அது அப்படியே இருக்காது, அது அதிகரிக்கும். ஏன் அதிகரிக்கிறது? பாபா சொல்றார் கிசி கோபி ஆப் உஸ்கி ஆசாயை பூரி கரேங்க. யாருக்கேனும் நீங்கள் அவர்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்கிறீர்கள், துக்கத்திற்கு பதிலாக சுகம் கொடுக்கிறீர்கள், பலகீனமான ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுக்கிறீர்கள், குணம் கொடுக்கிறீர்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு ஆசீர்வாதம் தருவார்கள். எல்லாவற்றை விட ஆசீர்வாதம் பெறுவது இதுதான் சகஜமாக முன்னேறுவதற்கான சாதனம். இதுதான் எது? ஆசீர்வாதம் பெறுவதுதான் ஈஸியாக முன்னேறுவதற்கு சாதனம், ஷார்ட்கட். ரொம்ப ஈஸியாக எப்படி பணக்காரன் ஆகிறது, ஈஸியாக செல்வந்தர் ஆரோக்கியமானவர் ஆகிறது, ஈஸியாக நீண்ட ஆயுளோடு இருக்கிறது எப்படி, ஈஸியாக ஹாப்பியாக இருக்கிறது எப்படி? ஷார்ட்கட் என்னது? ஆசீர்வாதம் வாங்கணும். இன்றைக்கி கவுண்ட் பண்ணணும். இன்றைக்கி ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி ஏதாவது வேலை செஞ்சேனா
சங்கல்பம் பண்ணேனா அது பாபா சொல்ற, நீங்கள் சொற்பொழிவு செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, ப்ரோக்ராம் ஜாதா நகி கர் சக்தே ஹோ, உங்களால் நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் பண்ண முடியல, ஒன்றும் கவலை இல்லை, செய்ய முடியுதுன்னா செய்யுங்க தாராளமாக. நிறைய இடத்துல ஸ்பீச் பண்ண வாய்ப்பு இருக்குதா, செய்யுங்க, ப்ரோக்ராம் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் ஸ்பீச் பண்ணுறதுக்கெலாம் இல்லையா, பரவாயில்லை, எந்த ஒரு தப்பும் இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கஜானாக்களை வெற்றி உடையதாக்குங்கள். முதல்லயே சொன்னார் இல்லையா, மனதின் மூலமாக சக்திகளுடைய கஜானாவை கொடுத்துட்டே போங்க. சொல்லின் மூலமாக ஞான கஜானா, கர்மத்தின் மூலமாக குணங்களுடைய கஜானா, புத்தியின் மூலமாக நேரத்தினுடைய கஜானா. பாபா இன்னைக்கு சொல்கிறார், புத்தியை கொடுக்கறதுங்கிறது நேரத்தை கொடுக்கறது, புத்தியை கொடுக்கறதுங்கிறது நேரத்தை கொடுக்கறது. சம்பந்தம் தொடர்பின் மூலமாக குஷியினுடைய கஜானாவை வெற்றியுடையதாக்குங்க. பாபா சொல்றார், மனசின் மூலமா சக்தி, சொல்லின் மூலமா ஞானம், பாபா சொல்றாங்க கர்மத்தின் மூலமா குணம், புத்தியின் மூலமா நேரம், சம்பந்தம் தொடர்பு மூலமா குஷியினுடைய கஜானாவை வெற்றியுடையதாக்குங்கள். ஆக வெற்றி உடையதாக்குவதால் சகஜமாகவே வெற்றி மூர்த்தி ஆகியே விடுவீர்கள். சகஜமாக பறக்க ஆரம்பித்து விடுவீர்கள். ஏன் எனில் ஆசீர்வாதம் ஒரு லிஃப்ட் போல வேலை செய்கிறது. ஏணிப்படி இல்லை, லிஃப்ட். பிரச்சனை வந்தது, அழித்து விட்டேன். சில நேரம் 2 நாள் கூட ஆயிடுது, சில நேரம் 2 மணி நேரம் ஆயிடுது பிரச்சனையை போக்குறதுக்கு. இதெல்லாம் என்னது, ஏணிப்படியில் ஏறுறது. யார்கிட்ட லிஃப்ட் இருக்கிறதோ வந்துச்சு, அழிச்சிட்டேன், பிரச்சனை வந்துச்சு, செகண்டில் க்ளோஸ், ஃபுல் ஸ்டாப், அவ்வளோதான். சஃபல் கரோ சஃபலத்தா மூரத் பனோ தோ துவாவோं की लिफ्ट से जहाँ चाहो वहाँ सेकंड में पहुँच जाएंगे. வெற்றியுடையதாக்குங்க, வெற்றி மூர்த்தி ஆகுங்க. உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஞானம், குணம், சக்தி, குஷி, இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்கள் மற்றவங்களுடைய லாபத்தில். அப்போ வெற்றி மூர்த்தி ஆகிடுவீங்க. ஆசீர்வாதத்தினுடைய லிஃப்ட் மூலமாக எங்கே விரும்புகிறீங்களோ அங்கே நொடி பொழுதுக்கு போய் சேர்ந்துருவீங்க. சூக்ஷ்மதனம் போய் சேரலாம், பரந்தாமம் போய் சேரலாம், தன்னுடைய ராஜ்யத்துக்கு போய் சேரலாம். எவ்வளவு நேரத்தில் செகண்ட். நான் நட்சத்திரத்தை தாண்டி சூரியனை தாண்டிலாம் நேரம் இல்லை. இப்போ நினச்சேன் பரந்தாமம், இப்போ இங்கே என்ன இருக்குது, நான் இப்போ எங்கே இருக்கிறேன், இப்போ இங்கே சத்தியுகம், நினச்சேன் சத்தியுகம். பாபா சொல்ற செகண்டில் போய் சேருங்க. யாரால முடியும் செகண்டில்? யாரால முடியும்? பாபா சொல்றார், யார்கிட்ட ஆசீர்வாதம்ங்கிற லிஃப்ட் இருக்குதோ, யார் தன்னுடைய கஜானாவை சேவையில் வெற்றியுடையதாக்கி பிறருடைய ஆசீர்வாதத்தை அடைஞ்சாங்களோ அவங்களுக்கு பரந்தாமம் போகிறதுக்கு எவ்வளோ நேரம், போகிறது மட்டும் இல்லை, அனுபவம் செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம், செகண்ட். சத்தியுகமாக சூட்சுமோதனமாக எங்கேனாலும் சரி. லண்டனில் ப்ரோக்ராம் செய்தீங்க இல்லையா, 1 minute ப்ரோக்ராம். பாப்தாதா கூறுகிறார் 1 second. நீங்கள் பண்ண ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராம், 1 minute ப்ரோக்ராம். இப்போ பாப்தாதா சொல்கிறார் 1 second. 1 secondல ஆசீர்வாதத்தினுடைய லிஃப்ட்டில் நீங்கள் ஏறிடுங்க. நினைவுக்கான சுவிட்சை பட்டன் தட்டுங்க, போதும். வேற எந்த சிரமமும் வேண்டாம், சிரமத்திலிருந்து விடுதலை. நினைவு அப்படிங்கிற சுவிட்சை தட்டுங்க. பரந்தாமம் அப்படிங்கிறது ஒரு சங்கல்பங்கிற சுவிட்ச் தட்டுனா போதும், அவ்வளோதான், பறந்துடலாம். கடினம், சிரமத்திலிருந்து விடுதலை. இன்று இரட்டை வெளிநாட்டினர்களுக்கான தினம் அல்லவா? ஆகவே பாப்தாதா முதலில் வெளிநாட்டினர்களை எந்த சொரூபத்தில் பார்க்க விரும்புகிறார்? நம்மளையெல்லாம் எப்படி பார்க்க விரும்புகிறார்? மெகனத் முக்து, சஃப்லதா மூரத், துவாவோங்கே பாத்திர. 3 விஷயம் சொல்கிறார். நம்மளையெல்லாம் எப்படி பார்க்க விரும்புகிறார்? மெகனத் முக்து, சிரமங்களிலிருந்து விடப்பட்டவர். 2வது வெற்றி மூர்த்தி. 3வது ஆசீர்வாதத்திற்கு பாத்திரம். இப்படித்தான் பாபா நம்மளை பார்க்க விரும்புகிறார். மெகனத் முக்து, சஃபலதா மூரத், துவாவோங்கே பாத்திர. சிரமத்திலிருந்து விடுபட்டவர், வெற்றி மூர்த்தி, ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமானவர் ஆகுவீங்க தானே. ஏனெனில் இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளுக்கு பாபா மேலே அன்பு எவ்வளவு சிறப்பாக இருக்கிறதோ, பாபாவுக்கும் குழந்தைங்க மேலே அவ்வளவு அன்பு இருக்குது இல்லையா. பாப்சே பியார் அச்சாகே. இரட்டை வெளிநாட்டினர்களுக்கு பாபா மேலே அன்பு ரொம்ப நல்லா இருக்கிறது. கமா சக்தி சாகியே லேக்கின் பியார் அச்சாகே. சக்தி வேண்டும், ஆனால் அன்பு நன்றாக இருக்கிறது. அன்பு நல்லா இருக்குது. இப்போ என்ன வேணும்?
சக்தி வேண்டும். கமால் தோ கீ ஹைனா, நீங்கள் அதிசயம் பண்ணியிருக்கிறீங்க தானே. பாருங்க, 90 தேசத்திலிருந்து 2006 எத்தனை நாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க? 90 நாடுகளிலிருந்து வந்திருக்கிறாங்க. வேற வேற பழக்க வழக்கம், வேற வேற சம்பிரதாய சடங்குகள். ஆனால் 5 கண்டத்திலிருந்தும் பாபா சொல்றார், ஏக்கு சந்தன்கே விருக்ஷ பன்கையேகே. இப்போ எல்லாரும் ஒரு சந்தன மர விருட்சமாக ஆகிட்டீங்க, ஒரு விருட்சத்துக்குள்ள வந்துட்டீங்க, ஒரே ஒரு பிராமண கலாச்சாரம் உடையவர் ஆகிட்டீங்க. இப்போ இங்கிலீஷ் கல்ச்சர் இருக்குதா என்ன? நம்முடைய கல்ச்சர் இங்கிலீஷ் கல்ச்சரா ஆங்கிலேய கலாச்சாரமா? இல்லை அல்லவா, பிராமண கலாச்சாரம். ஆக நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ நாம பிராமண கலாச்சாரம் உடையவர் ஆகிவிட்டோம் என்றால் கை உயர்த்துங்கள். பிராமண கலாச்சாரம், வேற எதுவும் அடிஷன் ஆக வேண்டாம். எங்கள் ஊர்ல எல்லாம், எங்கள் சமூகத்திலெல்லாம் இப்படி பாட்டு பாடக்கூடாது. எது பிராமண கலாச்சாரமோ அதுதான். எங்கள் ஊரில் அது நல்லா இருக்கும், எங்கள் ஊரில் இது நல்லா இருக்கும், எங்கள் சமூகத்தில் எப்படி செய்வாங்க, எங்கள் கலாச்சாரத்தில். என் கலாச்சாரம் பிராமண கலாச்சாரம், இதில் என்னமோ அடிஷனே வேண்டாம். ஏக் ஹோ கயே நான், ஒன்றாகி விட்டீர்கள் அல்லவா. பாப்தாதா இதற்கு வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். அனைவரும் ஒரு விருட்சத்தை சேர்ந்தவர் ஆகிவிட்டீர்கள். எவ்வளவு நன்றாக இருக்கிறது. யாரிடமும் கேளுங்கள், அமெரிக்கரிடம், யூரோப்பிடம், நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வாங்க? பிராமணன் என்று சொல்வாங்க. பாபா குழந்தைய பார்த்து கேட்டால் என்ன சொல்லுவோம்? அது அமெரிக்காவாக இருந்தா என்ன, யூரோப்பாக இருந்தானே, நீங்கள் யார்? பிராமணன், பாபா குழந்தை. இல்லை நீங்கள் யூகே, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா அப்படி சொல்வீங்களா? இல்லை தானே. எல்லாரும் ஒரு பிராமணர் ஆகிவிட்டீர்கள், அதாவது ஒரு குலம் சேர்ந்தவர் ஆகிவிட்டீர்கள், ஒரு பாதை கொண்டவர் ஆகிவிட்டீர்கள், ஒரு சொரூபம் ஆகிவிட்டீர்கள். பிராமணன் என்றாலே ஏக்மத் ஸ்ரீமத், ஒரே பாதை கொண்டவர், ஸ்ரீமத் படி நடப்பவர். யாரெல்லாம் பிகே? ஏக்மத். பாபா சொல்லுவார் அடிக்கடி, பிகே மானா ஓகேன்னா என்ன? ஒரே பாதை. 4 பேர் 4 ஐடியா சொல்கிறாங்க, 4க்கும் ஓகே சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு ஐடியா, அந்த ஒரு ஐடியா ஓகே, நீங்கள் சொன்னால் ஓகே. பாபா சொல்கிறார், நீங்கள் ஒன்று ஆகிவிட்டீர்கள், ஒத்த கருத்து, ஒத்த பாதை கொண்டவர் ஆகிவிட்டீர்கள், ஸ்ரீமத் படி நடப்பவர் ஆகிட்டீங்க இல்லையா அப்படின்றார் பாபா. அப்போது அதுதான் பிராமணன். அப்போது ஒரே சொரூபத்திற்கு வந்து விட்டீர்கள். இதில் மஜா வருகிறது தானே? மஜாவா இருக்கிறதா இல்லை கஷ்டமாக இருக்குதா? எல்லாரும் ஒரே பாதையில் போகிறது மஜாவா கஷ்டமா? ஆளுக்கு ஒரு திசையில் போயிட்டு இருந்தோம், ஒரே வீட்டில் இருந்தாலும், ஒரே ரூமில் இருந்தாலும், ஒரே வகுப்பறையில் இருந்தாலும். ஆனால் இப்போ ஒரே வகுப்பறையில் இருக்கிறோம், ஒரே வீட்டில் இருக்கிறோம், ஒத்த கருத்து கொண்டவராக ஆகிவிட்டோம். இது கஷ்டமா ஈஸியா? கஷ்டம் இல்லை தானே. தலையாட்டுறீங்க, நல்லது. பாப்தாதா சேவையில் புதுமையை விரும்புகிறார். எந்த சேவை செய்து கொண்டிருந்தாலும் மிக 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 நன்றாக செய்து கொண்டிருக்கிறீர்கள், அதற்கு வாழ்த்துக்கள் எப்பொழுதும் உண்டு. ஆனால் வரும் காலத்திற்கு எதை புதியதாக சேர்த்து கொள்ளப் போகிறீர்கள்? ஆப் லோகோங்கே மன்மேகனா, உங்கள் மனசில் கொய் நவீனத்தா சாகியே, ஏதாவது ஒரு புதுமை வேண்டும். ஆக பாப்தாதா பார்த்தார், என்ன ப்ரோக்ராம் செய்தாலும், எதற்கு நீங்கள் நேரம் கொடுத்தாலும், அதற்கு எப்பொழுதும் பாபா சொல்றார், அவர் முகப்பத்து சேகி கியாக, நீங்கள் என்ன செய்தாலும் சரி, எப்போ நேரம் கொடுத்தாலும் சரி, அதை அன்போடு தான் செய்தீர்கள். மெகனத்து பி முகபத்து சே கீகே, நீங்கள் சிரமத்துக்கான விஷயமா இருந்தாலும் அதை அன்போடு தான் செய்தீங்க. அகர் ஸ்தூல் தன் பி லகாயா தோ வக பதமா குணா ஹோக்கர் ஆப்கே. பாபா சொல்லுங்க, ஸ்தூல பணத்தை, செல்வத்தை ஈடுபடுத்தினாலும் கூட அது பல கோடி மடங்காகி உங்களுடைய பரமாத்மா பேங்க்ல சேமிப்பாகிடும். லகாயா கியா ஜமா கியா. அப்போது நீங்கள் என்னமோ செய்கிறீங்க, அப்போ செய்கிறதுங்கிறது அல்லது கொடுக்கறதுங்கிறது கொடுத்ததா என்ன, அது சேமித்தது அப்படின்ற அர்த்தமாகிடும்.
चाहे कहाँ भी किया, अभी दिल्ली में हो रहा है, लंदन में हुआ, और डबल फॉरनेस जो कॉल ऑफ टाइम व पीस ऑफ माइंड का प्रोग्राम करते हैं, वह सब प्रोग्राम बाप दादा को बहुत अच्छे लगते हैं. சேவைக்கான ப்ரோக்ராம் பல இடங்களில் நடந்துட்டுருக்குது. எங்கே நடந்தாலும் சரி, இப்போ டெல்லியில் நடந்துட்டுருக்கிறது, லண்டனில் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிச்சு. டபுள் ஃபாரினர்ஸ் கால் ஆஃப் டைம், பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராம்லாம் செய்கிறீங்க. அந்த எல்லா ப்ரோக்ராமும் பாப்தாதாவுக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. அவர் ஜோபி காம் கர் சகோ கர்த்தே ரகோ, என்னென்ன உங்களால் செய்ய முடியுமோ செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு செய்தி கிடைக்கிறது. சிநேகியாகவும் ஆகிவிடுகிறார்கள், சகயோகியாகவும் ஆகிவிடுகிறார்கள், சம்பந்தத்திலும் யாரேனும் வந்து விடுகிறார்கள். ஆனால் இப்பொழுது அடிசன் புதியதாக ஒன்று சேர்க்க வேண்டும். எப்பொழுது எந்த ஒரு பெரிய ப்ரோக்ராம் செய்தாலும் அதில் செய்தி கிடைத்து விடுகிறது. ஆனால் செய்தினா ஆத்மா பரமாத்மா அவர் வந்துட்டார், 36வது வருஷம் பிரம்மா, இதெல்லாம் செய்தி கிடைத்து விடுகிறது. ஆனால் என்ன, குச்ச அனுபவ கரை, ஏதாவது கொஞ்சம் என்ன பண்ணணும், அவங்க அனுபவம் செய்ய வேண்டும். பாபா சொல்றார், அனுபவம் செய்ய வைக்கணும். ஏனெனில் அனுபவம் ஒரு பொழுதும் மறப்பது இல்லை. அனுபவம் அந்த மாதிரியான பொருள், நீங்கள் விரும்பாவிட்டாலும் அது உங்களை இழுத்து கொண்டே இருக்கும். பாப்தாதா கேட்கின்றார், முதலில் எல்லா பிராமணர்களுக்கும் ஞானத்தினுடைய பாயிண்ட்ஸ் உன்கே ஸ்வயம் அனுபவி பனேஹோ, என்னென்ன ஞான பாயிண்ட் இருக்கிறதோ அதில் முதல்ல நீங்கள் அனுபவி ஆகிவிட்டீர்களா? ஒவ்வொரு சக்தியினுடைய அனுபவம் செய்திருக்கிறீங்களா? ஒவ்வொரு குணத்தினுடைய அனுபவம் செய்திருக்கிறீங்களா? ஆத்மீக ஸ்திதியினுடைய அனுபவம் செய்திருக்கிறீங்களா? பரமாத்மாவினுடைய அன்பை அனுபவம் செய்திருக்கிறீங்களா? ஞானம் புரிஞ்சுக்கிறது இதில் பாஸ். ஞானம் புரிஞ்சுக்கிறது, ஆத்மா பரமாத்மா டிராமா 84 ஜென்மம் எல்லாம் ஏற்றுக்கிட்டீங்களா, புரிஞ்சுக்கிட்டீங்களா, எல்லாம் பாஸ். ஞானம் புரிஞ்சுக்கிட்டதில் பாஸ். பாபாவே சொல்றார், நாலேஜ்ஃபுல் ஆகிவிட்டீர்கள். இதில் பாப்தாதாவும் கூட உங்களுக்கு விமர்சனம் தருகிறார், சரி என்று ரிமார்க் கொடுக்கிறார். என்ன, எல்லாம் ஓகே, ஆத்மானா என்ன, பரமாத்மானா என்ன, டிராமானா என்ன, ஞானம் என்னவோ புரிஞ்சாச்சு. ஆனால் ஜப் சாகே ஜித்னா சமை சாகே, நீங்கள் விரும்பிய நேரம், விரும்பிய பொழுது, விரும்பிய கால அளவு, எந்த ஒரு சூழலில் இருந்தாலும் அந்த சூழலில் ஆத்மீக பலத்தின் அனுபவம், பரமாத்ம சக்தியின் அனுபவம் ஏற்பட வேண்டும். அது ஏற்படுகிறதா? புரிஞ்சாச்சு, சொல்லியாச்சு, அதெல்லாம் ஓகே. ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் விரும்பிய நேரம், விரும்பிய கால அளவு நீங்கள் பரமாத்ம சக்தியை, ஆத்ம பலத்தை அனுபவம் செய்கிறீர்களா? எந்த நேரம், எவ்வளவு நேரம், எப்படி அனுபவமாக வேண்டுமோ அப்படி அனுபவமாகுகிறதா? அல்லது சில நேரம் அப்படி, சில நேரம் இப்படி, நான் ஆத்மா நினைக்கிறேன், ஆனால் பிறகு திரும்ப திரும்ப தேக உணர்வு வந்துடுது. அப்படி என்றால் அனுபவம் எப்படி காரியத்தில் வரும்? அனுபவ மூர்த்தி ஒவ்வொரு சப்ஜெக்டினுடைய அனுபவ மூர்த்தியாக இருப்பார், ஒவ்வொரு சக்திகளினுடைய அனுபவ மூர்த்தியாக இருப்பார். ஆகவே தானும் அனுபவத்தை மேலும் அதிகப்படுத்துங்கள். நீங்கள் அனுபவம் பண்ணலைன்னு சொல்லலை பாபா, அதுக்காக நம்ம ஆத்ம அனுபவம் பண்ணலையா, பரமாத்மா அனுபவம் பண்ணலையா? சக்தி, குணம், சாந்தினா என்ன, அன்புனா என்ன, ஆனந்தம்னா என்ன, சுகம்னா என்ன, எல்லாம் அனுபவம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் என்ன ஆரம்பத்திலே சொன்னார் பாபா, சம்டைம்ஸ் பி ஹோ ஜாத்தா ஹே. பாபா சொல்ற சம்டைம், கபி ஹே, சம்டைம், அப்போ நடக்குது, சில நேரங்களில் நடக்கிறது. பாப்தாதா சம்டைம் விரும்பவில்லை. பாப்தாதா சில நேரத்தில் ஒரு நாள் யோகா பிச்சுக்கிட்டு போகுதுன்றாங்களே, அது யோகா பிச்சுக்கிட்டு போகுது, அப்படியே பறந்துக்கிட்டே இருந்தேன். பாபா சார் ரைட், ஓகே. ஆனால் பாப்தாதாவுக்கு சம்டைம் விரும்பலை. சம்திங் ஹோ ஜாத்தாகி, எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, அப்புறம் ஏதாவது சம்திங் ஆயிடுது. சம்டைம் சம்திங் என்னவாயிடுதாமா, சம்திங் ஆயிடுதாமா.
तो सम टाइम भी हो जाता है क्योंकि आप सबका लक्ष्य है पूछते हैं क्या बनने का लक्ष्य है. அப்போ ஏதாவது சம்திங் நடக்குது, அப்போ சம்டைம் ஆயிடுது. ஏதாவது இது ஃபாரினர்ஸுங்கிறதுனால பாபா இங்கிலீஷ் வார்த்தை சொல்கிறார். நமக்குமே கூட தெரிஞ்ச பாஷையில் பேசுகிறத விட கொஞ்சம் தெரியாத பாஷையில் சொன்னால் மனசில் பதிஞ்சிரும். சம்திங் நடக்கும்போது நம்ம அனுபவம் என்னவாயிடுது, சம்டைம்னு ஆயிடுது, சம்டைம் ஆயிடுது. ஆனால் பாபா சொல்கிறார், உங்கள் எல்லாருக்கும் லட்சியம் யாரும் கேட்டால் நீங்கள் என்ன ஆகணும்னு லட்சியம் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க நம்முடைய லட்சியம் என்னது, பாப் சமான். நம்முடைய லட்சியம் என்னது, பாப் சமான். எல்லாரும் ஒரே பதில் தான் சொல்றீங்க, பாப் சமான். இப்போ பாபா பாபத்தோ சம்டைம் சம்திங் நஹிதா. பாபா எப்படி இல்லை, சில நேரங்களில் சிலப்படியாகன்னு இல்லை. அவர் எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் சில நேரத்தில் கோளாறு பிடிச்சிரும்னு சொல்கிறாங்கல்ல. நல்லா தான் பேசுவார், நல்லா தான் செய்வார், நல்லா செய்வார், எப்போமாவது கிறுக்கு பிடிச்சிருவோம் அப்படிம்பாங்க. கேட்டிருக்கீங்களா அந்த வார்த்தை? நல்லா சிரித்து பேசுவார், நல்லா உதவி செய்வார், எல்லாம் பண்ணுவார், எப்போமாவது கிறுக்கு பிடிச்சிரும். பாபா கேட்குறார், நான் என்ன அப்படியா இருக்கேன் அப்படின்றார். சம்டைம் சம்திங் என்கிட்ட இருக்குதா, சில நேரத்தில் சில மாதிரி அப்படி இருக்கிறேன்னா. பிரம்மா பாபா சதா ராஜயுக்த் யோகயுக்த். எப்படி இருந்திருக்கிறார் பாபா, ராஜயுக்த் யோகயுக்த். ஒவ்வொரு சக்தியிலும் சதா ராஜயுக்த் யோகயுக்த். ஒவ்வொரு சக்தியிலும் சதா. ராஜயுக்துன்னா ரகசியம் உணர்ந்து, ராஜா போல டெக்னிக்கலா நடந்துக்கிறவருக்கு பேர் என்னது, ராஜயுக்த். ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜதந்திரம்னா பாசிட்டிவா. ஒரு குழந்தைய எப்படி சமாளிக்கணும்னு ஒரு டெக்னிக் தெரியணும் நமக்கு. ஒரு மாட்டை எப்படி சமாளிக்கணும்னு மாட்டுக்காரருக்கு தெரியுது இல்லை. ஆடுற மாட்டுகிட்ட உதவாங்கன்னா மாட்டோட பிரச்சனையா மாட்டுக்காரனுடைய பிரச்சனையா? மாட்டுகிட்ட உதவாங்கன்னா மாட்டுக்காரனுடைய பிரச்சனையா மாட்டோடைய பிரச்சனையா? மாடுன்னா என்ன பண்ணும், அதுக்கு அப்பப்போ மூடு மாறும், அது அப்பப்போ என்ன பண்ணும் தெரியும். இதை பண்ணால் இது காலை தூக்கும், இதை பண்ணால் அது வாழை வச்சு சாத்தும், தெரியணும். ஆடுற மாடு, இது பாடுற மாடு, இது எங்கே தட்டுனா என்ன பண்ணணும் நமக்கு தெரியணும். பாபா சொல்ல ராஜயுக்த். ராஜயுக்துன்னா பிரம்மா பாபா எப்படி இருந்தாராமா, சதா சதா ராஜயுக்த். யார்கிட்ட என்ன சொன்னால் என்ன வேலை நடக்கும்னு அவருக்கு தெரியும். ராஜயுக்தாக யோகயுக்தாக. அதுக்காக இங்கே இருக்கிறவங்களே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தாரா? இல்லை. அவர் புத்தியெல்லாம் எங்கே இருந்துச்சு, பாபாட்ட. யோகயுக்தாக பாபா பாபான்னு நினச்சிட்டு இருந்தார். அவர் சொல்லப்போனால் யோகயுக்தா இருக்கிறதுனால அவர் என்னவாகவும் இருந்தார், ராஜயுக்தா. அவருக்கு முன்னால் யார் வந்தாலும் ஸ்கேன் பண்ண மாதிரி தெரிஞ்சிடும், இந்த ஆத்மாவுக்கு இப்போ இது தேவை, இதை கொடுத்தா போதும், இது சாந்தி ஆகிடும். அப்போ யோகயுக்தா சதா சதா யோகயுக்தா சதா ராஜயுக்தா. ஒவ்வொரு சக்தியிலும் சதா இருந்தார், அவ்வப்பொழுது இல்லை. அனுபவ ஜோ ஹோத்தாகே வக சதா கால் சல்தாகே. அனுபவம் என்பது எது ஆகுகிறதோ அது சதா காலம் தொடர்கிறது. அது சில நேரங்கள் மட்டும் என்று இருப்பது இல்லை. சுயம் அனுபவி மூர்த்தியாக ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு சப்ஜெக்டிலும் அனுபவியாக, ஞான சொரூபத்தில் அனுபவியாக, யோக யுக்தில் அனுபவியாக, தாரணா சொரூபத்தில் அனுபவியாக வேண்டும். ஆல்ரவுண்டு சேவையிலும், மனசின் சேவை, சொல்லின் சேவை, கர்மனா உடலின் சேவை, சம்பந்தம் தொடர்பு, எல்லா சேவையிலும் அனுபவியாக வேண்டும். அப்பொழுதே பாஸ் வித் ஆனர் என்று கூறலாம். பாஸ் வித் ஆனர்னா யாரு, எல்லா சேவையிலையும் அனுபவி. பாஸ் வித் ஆனர்னா யாரு, எல்லா சேவையிலும் அனுபவி. என்னென்ன சேவை, மனசா சேவை, வாச்சா சேவை, கர்மனா சேவை, சம்பந்தம் தொடர்பு சேவை, எல்லா சப்ஜெக்ட். அப்போது என்ன ஆக விரும்புகிறீங்க, பாஸ் ஆக விரும்புகிறீங்களா அல்லது பாஸ் வித் ஆனராக விரும்புகிறீங்களா? பாஸ் ஆகக்கூடியவங்க பின்னால் தான் வருவாங்க. நீங்கள் எல்லாருமே டூ லேட்டுக்கு முன்னாலேயே வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் புதுசாக கூட வந்திருக்கலாம், ஆனாலும் இன்னும் டூ லேட்டு போடலை, காலம் கடந்து விட்டதுங்கிற போர்டு போடலை. கொஞ்சம் தாமதம் தான், ஆனால் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு எதுவும் சொல்லலை. ஆகவே
நீங்கள் புதுசாக இருந்தாலும் சரி, இப்போ கூட நீங்கள் தீவிரமாக புருஷார்த்தம் செய்யுங்க. வெறும் புருஷார்த்தம் இல்லை, தீவிரம். அப்போது முன்னால் செல்ல முடியும், முன்னேற முடியும். ஏனெனில் இன்னும் ரிசல்ட் அவுட் ஆகலை. 2 ரிசல்ட் மட்டும்தான் அவுட் ஆகிருக்கிறது. பிரம்மா பாபா மம்மா 2 பேருக்குமான ரிசல்ட் மட்டும்தான் அவுட்டு. இப்பவும் சான்ஸ் இருக்கிறது. பாபா சொல்லுங்க, பாபா மம்மா ஓகே. இப்போது எந்த ஒரு சகோதரன் சகோதரியும் எந்த சீட்டுக்கு வர முடியும்? எத்தனையாவது நம்பருக்கு வர முடியும்? 3வது நம்பருக்கு வர முடியும். 3வது நம்பர் இன்னும் என்ன ஆகலை? அவுட் ஆகலை. பலே ஆப் கேட்குங்க. நீங்கள் சொல்லலாம், தாதிகள்லாம் தாதியும் சே பியாருகே, தாதிகள் மேலே ரொம்ப அன்பு இருக்கிறது, நமக்கு மட்டுமா? 3வது நம்பர் நான் வரட்டுமா தாதி வரட்டுமான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? சாச்சா, தாதி பண்ண சேவையிலெல்லாம் தூசு கூட நம்ம பண்ணலை, தாதியே வரட்டும், தாதி எனக்கு அவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தாதி மேலே நீங்கள் அன்பு வச்சு தாதியே 3ஆம் நம்பர் வரட்டும் நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு மட்டும்தான் தாதி மேலே அன்பா? பாபாவுக்கும் தாதி மேலே அன்பு இருக்குது. ஆனாலும் தாதி 3ஆவதுன்னு பாபா ஒரு வானிலையும் எல்லாருக்கும் தெரியும் தாதி மாதிரி யாரு. தாதிட்ட பால்னே வாங்கின ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் தாதி மாதிரி யாரு. ஆனாலும் கூட பாபா சொல்றார், அந்த தாதியை நான் இன்னும் 3ஆம் நம்பர்னு அவுட் பண்ணவே இல்லை. எக்ஸாம்பிளுக்குன்னு ஒரு அம்மா ஒரு அப்பா, ஒரு அம்மா ஒரு பாபா, அவங்க தான். அப்போது பாபா இன்னும் அந்த சீட்டை காலியாக தான் வச்சுருக்கிறேன், நீ வேணா வந்து உட்காரலாமே, புருஷார்த்தம் பண்ணுங்க, தீவிர சேவா பண்ணுங்க. அப்போது பாபாவுக்கும் தாதி மேலே அன்பு இருக்கிறது. ஆனாலும் அவுட் பண்ணலை இல்லையா? இவங்க தான் 3ஆவது நம்பர்னு சொல்லிட்டு 2 நம்பர் தான் இருக்கிறது. அப்போ பாபா சொல்கிறாங்க, அப் நம்பர் இப்போ நம்பர் அவுட் ஆகலை. ஆகவே நீங்கள் ரொம்ப ரொம்ப செல்லமான தேடி கண்டெடுக்கப்பட்ட பாக்கியவான்கள். எவ்வளவு பறக்க விரும்புகிறீங்களோ பறங்க. ஏன்னா பாருங்க, ஜோ சோட்டே பச்சே ஹோத்தேகேனா, யார் சின்ன குழந்தையா இருப்பாங்களோ அவங்கள அப்பா தன்னுடைய விரல் கொடுத்து நடக்க செய்வார், எக்ஸ்ட்ரா அன்பு கொடுப்பார். பெரியவங்களை படேக்கோ அங்குலி சே நகி செலாத்தா, பெரியவங்களை விரல் கொடுத்து பிடிச்சிட்டு நட அப்படின்னு சொல்றது இல்லை. அவர்கள் தங்கள் கால்களால் நடப்பார்கள். ஆக புதியவர்களும் கூட ஏதாவது மேக்கப் செய்து விட முடியும். விட்டதெல்லாம் என்ன பண்ணலாம்? பிடிச்சிடலாம். ஏன்னா பாபாக்கு விரல் பிடிச்சிருக்கிறோம் இல்லையா, நமக்கு கோல்டன் சான்ஸ் இருக்கிறது. தாதிகளுக்கு கிடைக்காத சான்ஸ் யாருக்கு தான் கிடைச்சிருக்குது? நமக்கு தான் கிடைச்சிருக்குது. நமக்கு கோல்டன் சான்ஸ். பாபா நமக்கு விரலை கொடுக்குறார், நீ விரலை பிடிச்சிட்டு வா, சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் சான்ஸ் இருக்குது. ஆனால் சீக்கிரத்திலும் சீக்கிரமாக காலம் முடிந்து விட்டது என்ற போர்டு போடப்பட்டு விடும். ஆகவே முதலிலேயே செய்து கொள்ளுங்கள். புதியவர்கள் முதல் முறையாக வந்திருக்கிறவங்கெல்லாம் கை தூக்குங்க. நல்லது, வாழ்த்துக்கள். முதல் முறையாக தங்களுடைய மதுபன் வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கிறீங்க. ஆகவே பாப்தாதா மற்றும் பரிவாரத்தின், அது உள்நாடாக இருக்கட்டும் வெளிநாடாக இருக்கட்டும், எல்லார் தரப்பிலும் கோடி கோடி பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள். நல்லது. இப்போ செகண்டில் எந்த ஸ்திதியில் பாப்தாதா டைரக்ஷன் கொடுப்பாரோ அந்த ஸ்திதியில் செகண்டில் போய் சேர்ந்துட முடியணும். புருஷார்த்தத்தில் நேரம் போயிடக்கூடாது, போகாது தானே. இப்போ ப்ராக்டிஸ் என்ன வேணும்? நொடியில் செல்ல வேண்டும். ஏனெனில் ஆகே கடைசியில் வரக்கூடிய காலத்தில் ஃபைனல் நேரம் வரும் இல்லையா, அப்போது பாஸ் வித் ஆனர் ஆகிறதுக்கான சர்டிஃபிகேட் பெறணும் இல்லையா, அதற்கான பயிற்சியை இப்பொழுதிலிருந்தே செய்ய வேண்டும். நொடியில் எங்கு விரும்புகிறீர்களோ, எந்த ஸ்திதியை விரும்புகிறீர்களோ அந்த ஸ்திதியில் நிலைத்து விட வேண்டும். ஆக ரெடி ஆயிட்டீங்களா? இப்பொழுது பகலே 1 செகண்டுமே, முதல்ல 1 செகண்டில் புருஷோத்தம சங்கமயுக சிரேஷ்ட பிராமணனாக இருக்கிறேன், இந்த ஸ்திதியில் நிலைத்து விடுங்கள். இப்பொழுது நான் பரிஸ்தாரூபம் டபுள் லைட்டாக இருக்கிறேன். இப்பொழுது விஸ்வ கல்யாணக்காரியாகி மனதின் மூலம் நாலாபுறமும் சக்திகளினுடைய கிரணங்களை கொடுக்கும் அனுபவம் செய்யுங்கள்.
இப்படி முழு நாளிலும் நொடியில் நிலைத்துவிட முடிய வேண்டும். இந்த அனுபவம் நீங்கள் செஞ்சிட்டே இருங்க. ஏன் என்றால் திடீரென்று எதுவும் நிகழலாம். அதிக நேரம் கிடைக்காது. பிரச்சனைகளுக்கு மத்தியில் நொடியில் அசைக்க முடியாதவராகிவிட முடிய வேண்டும். இதற்கான அபியாசத்தை தானே தனக்கு தானே நேரம் ஒதுக்கி நடுநடுவே செய்து கொண்டிருங்கள். இதன் மூலம் மனம் சகஜமாக கண்ட்ரோல் ஆகிவிடும். கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர் அதிகரித்து கொண்டே இருக்கும். நல்லது. நாலாபுரத்திலும் இருக்கக்கூடிய சாரோं ओर के बच्चों के நாலாபுரத்திலும் இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய மடல்கள் லெட்டர் நிறைய வந்திருக்கிறது. அனுபவமும் நிறைய வந்திருக்கிறது. ஆக பாப்தாதா குழந்தைகளுக்கு ரிட்டன் ரொம்ப ரொம்ப இதயத்தின் ஆசீர்வாதத்தை, இதயத்தின் அன்பு நினைவுகளை பல கோடி மடங்கு கொடுத்துட்ருக்கிறார். பாப்தாதா பார்த்துட்ருக்கிறார். நாலாபுரத்திலும் இருக்கக்கூடிய குழந்தைங்க கேட்டுட்டும் இருக்கிறீங்க, பார்த்துட்டும் இருக்கிறீங்க. யார் பார்த்து கொண்டிருக்கவில்லையோ அவர்களும் கூட நினைவினில் இருக்கத்தான் செய்வார்கள். எல்லாருடைய புத்தியும் இந்த நேரம் மதுபனில் தான் இருக்கிறது. ஆக நாலாபுரத்திலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளின் பெயர் சகிதமாக அன்பு நினைவுகளை ஸ்வீகாரம் செய்து கொள்ளுங்கள். அனைத்து சதா ஊக்க உற்சாகத்தினுடைய சிறகுகளின் மூலமாக உயர்ந்த ஸ்திதியில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு, சதா அன்பினில் கரைந்து ஐக்கியமாகிவிட்ட குழந்தைகளுக்கு, சதா சிரமங்களிலிருந்து விடுபட்டு, பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு, தடைகளிலிருந்து விடுபட்டு யோகயுக்தாக ராஜயுக்தாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா ஒவ்வொரு பிரச்சனை சூழ்நிலைக்கு மத்தியிலும் நொடியில் பாஸ் ஆகிவிடக்கூடிய, ஒவ்வொரு நேரமும் சர்வசக்தி சொரூபத்தில் இருக்கக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள் உரைத்தாகுக. வரதானம். கோல்டன் ஏஜ்டு சுபாவம் மூலமாக, தங்க யுகத்தின் சுபாவம் மூலமாக, தங்க யுக சேவா செய்யக்கூடிய, தங்க யுக சுபாவத்தின் மூலமாக தங்க யுக சேவா செய்யக்கூடிய சிரேஷ்ட புருஷார்த்தி ஆகுக. சிரேஷ்ட புருஷார்த்தி ஆகுங்கள். எந்த குழந்தைகளுடைய சுபாவத்தில் பொறாமை, அடம்பிடித்தல், நிரூபிக்கும் பாவனை மற்றும் யாருடைய பழைய சமஸ்காரத்தினுடைய கலப்படம் எதுவும் சேராது இருக்கிறதோ, என்ன கலப்படமெல்லாம்? பொறாமை, அடம்பிடிக்கிறது, நிரூபிக்கிற சுபாவம், வேறு யாருடைய எந்த ஒரு பழைய சமஸ்காரத்தினுடைய கலப்படமும் கலக்காமல் இருக்கிறதோ அவர்களே கோல்டன் ஏஜ்டு சுபாவம் கொண்டவர்கள், தங்க யுக சுபாவம் கொண்டவர்கள். பொறாமை இல்லை, அடம்பிடிக்கலை, நிரூபிக்கக்கூடிய சுபாவம் இல்லை, எந்த ஒரு பழைய சமஸ்காரத்தினுடைய கலப்படமும் இல்லை. நமக்கே பழைய சமஸ்காரம் நிறைய மோசமாக இருந்திருக்கலாம், அந்த கலப்படமும் இல்லை. இந்த கலப்படமெல்லாம் இல்லாதவங்க தங்க யுக சுபாவம் கொண்டிருப்பவர்கள். அப்படி தங்க யுக சுபாவம் கொண்டிருப்பவர்கள், சதா ஹாஞ்சி சமஸ்காரம் கொண்டிருக்கக்கூடியவர்கள், சிரேஷ்டமான புருஷார்த்தி குழந்தைகள். நேரம் எப்படியோ, சேவை எப்படியோ அப்படி தன்னை வளைத்து கொண்டு ரியல் கோல்டாக ஆகிவிடுகிறார்கள். யாரு? தங்க யுக சுபாவம் கொண்டவங்களோ, சதா ஹாஞ்சி சமஸ்காரத்தை உருவாக்கக்கூடியவர்களோ, சிரேஷ்டமான அப்படிப்பட்ட புருஷார்த்திகள், நேரத்துக்கு ஏற்றாற் போல தன்னை வளைத்து கொள்ள தெரிந்தவர்கள். மழையா ஓகே, வெயிலா ஓகே, மழை ஒத்துக்காது, வெயில் ஒத்துக்காது, இல்லை, வளைச்சிக்கணும். அவங்களா ஓகே, இவங்களா ஓகே. சாப்பாடு இன்னைக்கு ராஜ சாப்பாடு, இன்னைக்கு வெறும் கூழு கஞ்சி பட்டினி, ஓகே ஓகே ஓகே. பாபா சொல்கிறார், எதுக்கும் தன்னை என்ன பண்ண பழகணும்? வளைக்க பழகணும். அந்த சேவையா ஹாஞ்சி, இந்த சேவையா ஹாஞ்சி, ஓகே ஓகே. மன்னல் மன்னல். கிரீடத்தை தலையில் வச்சுக்கோ, வச்சுக்கிட்டேன். கலட்டி அவங்கள்ட்ட கொடுத்துரு, கொடுத்துட்டேன் தான். இதுக்கு பேர் தான் தங்கம். தங்கம்னா வளையும். அது ஒருபோதும் என்ன பண்ணாது. என்ன திடீர்னு என்கிட்ட போய் கிரீடத்தை கேட்குறீங்க, அப்புறம் ஏன் கூட்டிங்க, எதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு என்ன பண்ண முடியாது, கேட்கக்கூடாது. எந்த கலப்படமும் இல்லை, பொறாமை இல்லை, வெறுப்பு இல்லை, நிரூபிக்கக்கூடிய பழக்கம் இல்லை, பழைய சுபாவம் இல்லை, சம்ஸ்காரம் இல்லை, நாஞ்சி இல்லை, முடியாது இல்லை,
காஞ்சி இப்படிப்பட்ட ரியல் கோல்டு உள்ளவங்க, கோல்டன் யுகத்திற்குரிய சேவை செய்யக்கூடியவங்க உண்மையிலே கோல்டு தான். சேவையிலும் அபிமானம் அவமானம் என்ற கலப்படம் ஏற்பட்டு விட வேண்டாம். சேவையில் கூட என்னை மாதிரி யார் இந்த சேவை செய்வாங்க அப்படியும் வேண்டாம். என்னை எல்லாருக்கும் முன்னால் வச்சு திட்டாங்களே அந்த அவமானமும் வேண்டாம். அபிமானம் இல்லை, அவமானம் இல்லை, இந்த கலப்படமும் இல்லை என்றால் அப்பொழுதே தங்கயுக சேவை செய்பவர் என்று அழைக்கப்படுவீர்கள். இப்பெல்லாம் பிரபுரத்தன் அவார்டு கொடுத்துட்ருக்குறாங்க, வாட்ஸ்அப்லலாம் பார்த்துருப்பீங்க. கோல்டன் மய சேவா சென்டர், சேவா கேந்திரம் அப்படின்னு பட்டம் கொடுக்குறாங்க எல்லா சென்டருக்கும். 25 ஆத்மாக்களுக்கு மேலே யாரெல்லாம் 3 மணி நேரம் ஆடாமல் அசையாமல் யோகா பண்ணி அந்த பிரபுரத்தன் போட்டியில் கலந்துக்கிட்டாங்களோ அந்த சென்டருக்கெல்லாம் கோல்டன் மய சேவா கேந்திர அப்படின்ற பட்டம் கொடுக்குறாங்க. தங்கமயமான சேவா கேந்திரம். பாபா சொல்ல இந்த கலப்படமெல்லாம் இல்லைன்னா உங்களுக்கு தங்கமய குழந்தை அப்படின்ற பட்டத்தை யார் கொடுப்பா? பாபா கொடுப்பார். ஈஸியாக கஷ்டமா இதெல்லாம் வாங்குறது? ஈஸினா ஈஸி, கஷ்டம்னா கஷ்டம். பழசு எதுவும் இருக்கக்கூடாது, கலப்படம் எதுவும் இருக்கக்கூடாது. எப்படி வளைச்சாலும் என்ன பண்ணிக்கணும்? வளைஞ்சிக்கணும். ஸ்லோகன் क्यों क्या के प्रसन्नों को समाप्त कर सदा प्रसन्नचित रहो. ஏன் என்ன என்ற கேள்விகளை சமாப்தி செய்துவிட்டு, ஏன் என்ன என்ற கேள்விகளை சமாப்தி செய்துவிட்டு சதா மகிழ்ச்சி உள்ளம் உடையவராக இருங்கள். சதா மகிழ்ச்சி உள்ளம் உடையவராக இருங்கள். என்னவானா என்ன, ஏன் ஆனா என்ன? நான் எப்பொழுது எப்படி இருப்பேன்? ஹாப்பி. மழை பெய்யுமா பெய்யாதா? இன்னைக்கு பெஞ்சா என்ன, பெய்யட்டா என்ன? பெஞ்சா ஒரு சேவை, பெய்யலைன்னா இன்னொரு சேவை. அவங்க வருவாங்களா மாட்டாங்களா? வந்தாலும் ஒரு சேவை இருக்குது, வராட்டாலும் ஒரு சேவை இருக்குது. பாபா சொல்றாரு ஏன் என்னன்னு அங்கே மகிழ்ச்சி இல்லாமல் போயிடும். என்னமும் ஆகட்டும் ஏதாகட்டும், நான் எப்படி இருக்க போகிறேன்? நான் எப்படி இருக்க போகிறேன்? ஹாப்பியாக இருக்க போகிறேன். ஏன்னா பாபாவுக்கு எது பிடிக்கும்? எது பிடிக்கும்? ஏற்கனவே ஒரு அனுபவம் சொன்ன ஞாபகம் இருக்குது. கொரோனா நேரம் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? அதில் ஒரு பிரதருக்கு ரொம்ப சீரியஸ், ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயாச்சு, சேர்த்தாச்சு. ஆள் எப்போனாலும் போயிடுவாங்க போட்டிருக்குங்கிற ஒரு பயம் வந்துடுச்சு. அவங்க மனைவி அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, அங்கே அலையிறாங்க, இங்கே அலையிறாங்க. பணத்தை புரட்டி கொடுக்கணுமே. ஹாஸ்பிட்டலில் ஒவ்வொரு நாளும் லட்சமாக செலவாகிட்டு இருக்கும். எப்படியாவது காப்பாற்றிடணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நிறைய சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க. எல்லாம் ஓன்னு அழுதுட்டுருக்குது. அவங்க ஹாஸ்பிட்டலில் செய்ய வேண்டிய வேலை செய்ய வேண்டியதுன்னா அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, சீரியஸாக இருக்கிறாங்க. டாக்டர்லாம் ரொம்ப யோசிக்கிறாங்க. இங்கே வீட்டுக்கு வந்தால் வீட்டில் ஒரு சொந்தக்கார பட்டாளம் ஒவ்வொன்று உட்காந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று அழுதுட்டுருக்குது. அவங்க முக்கியமான அண்டர்லைன் என்னென்னா பிகே இல்லை, அவங்க யுகல் பிகே இல்லை. யாரும் அழக்கூடாது. வீட்டில் கத்துறாங்க, யாரும் அழக்கூடாது. அவருக்கு அழுதா பிடிக்காது. யாருக்கு அழுதா பிடிக்காது? அவர் சாக போகிற நிலைமையில் இருக்கிறாரு. இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இவங்க ஒப்பாரி வைக்கலை, இவங்க நடுங்கலை, இவங்க பயப்படலை. இவங்க எந்தெந்த சாமிக்கெல்லாம் மொட்டை போடணுமோ மொட்டை போடுறதுக்கு வேண்டிக்கிட்டு, எந்தெந்த கோயிலுக்கு போகணுமோ அந்தந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு கையில் கண்டா களியை காப்பெல்லாம் கட்டிக்கிட்டு இவங்க வீட்டுக்கு நிற்கிறாங்க. வீட்டில் சத்தம் போடுறாங்க. யாரும் அழக்கூடாது. யாருக்கு பிடிக்காது? அவர் வீட்டுக்காரருக்கு வீட்டில் யாரும் அழுதா பிடிக்காதான்? சரி, நம்ம வீட்டுக்காரருக்கு நமக்கு ஒரு அஞ்ஞானிக்கு அந்த கடைசியில் பொழைச்சிட்டார். அதான் பெரிய விஷயம். பொழைச்சிட்டாரு, இப்பவும் நல்லா இருக்காரு. அப்போ பாருங்க, எனக்கு பிடிச்சமானவங்களுக்கு அழுறது பிடிக்காதுன்னா நான் என்ன பண்ண மாட்டேன்? என்ன ஆனாலும் நான் அழமாட்டேன். எனக்கு பிடிச்சமானவருக்கு நான் டென்ஷன் ஆகிறது பிடிக்காதுன்னா என்ன ஆனாலும் நான் டென்ஷன் ஆக மாட்டேன். நான் கோவப்படுறது பாபாவுக்கு பிடிக்காதுன்னா நான் என்ன பண்ண மாட்டேன்? அவருக்கு பிடிக்காதுல்ல. இதுக்கு பேர் என்னன்னா அன்பின் அடையாளம். இதுக்கு பேர் என்னது? சும்மா பாபா பாபான்ட்டுக்கிட்டு நான் அழுவேன், சண்டை போடுவேன், கோவப்படுவேன், இப்போ டென்ஷன் ஆவேன். அதுக்கு பேசாமல் நீங்கள் பாபான்னு சொல்கிறதுக்கு மாயா மாயான்னு சொல்லிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எதை பிடிக்குமோ அது மாயாவுக்கு தானே பிடிக்குது. பாபா சொல்கிறார் நீங்கள் ஆனந்தம், குஷி, சக்தி, சந்தோஷம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லிகிட்டே இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் பாபா பாபா பாபான்னு சொல்லலாம். பாபா சொல்கிறார் மிக்சடே இருக்கக்கூடாது.
மிக்சடே இருக்கக்கூடாது. எது பாபாட்ட இல்லையோ அது என்கிட்ட இருக்காது. மம்மாவை அழ வச்சு பார்த்தாங்க. ஆனால் மம்மா சொன்னாங்க, இந்த கண்ணிலேருந்து இனிமேல் என்ன வராது, கண்ணீர் வராது. ஒரு மாதாஜி சோகமாக ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க பந்தனத்தில். அந்த லெட்டரை யார் படித்தாலும் அழுக வந்துடுது. இந்த சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்லாம் பிளான் பண்ணி இந்த லெட்டரை மம்மாட்ட கொடுப்போம். மம்மா அழுதுருவாங்க. ஏன்னா இவங்க மம்மா அழுது பார்க்கவே இல்லை. அவங்க லெட்டரை படிக்கிறாங்க, படிச்சுட்டு கொடுத்துட்டாங்க. இவங்க மம்மா இன்னொரு முறை படிங்களேன் அப்படின்றாங்க. அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு இதுங்க ஏன் பிளான் பண்ணுதுன்னு. நான் எத்தனை முறை படித்தாலும் இந்த கண்ணில் என்ன வராது, ஏன்னா நான் பாபாட்ட ப்ராமிஸ் கொடுத்துட்டேன், இனி நான் ஒரு பொழுதும் அழ மாட்டேன். அதான் ப்ராமிஸ், அதுதான் கோல்டன். பாபா சொல்கிறாங்க, அந்த மாதிரி இருந்தால் தான், எந்த பழைய கலப்படமும் சேராமல் இருந்தால் தான் கோல்டன் ஏஜ். ஏன் எதுக்குன்ற எல்லா கேள்வியையும் முடிச்சுட்டு சதா சந்தோஷமாக இருக்கணும். பாபா சொல்கிறார், அப்படி சதா இருங்க. ஸ்லோகன் சொல்கிறார், ஏன் எதற்கு என்ன என்ற கேள்விகளை சமாப்தி செய்துவிட்டு சதா மகிழ்ச்சியாக இருங்கள். அபியாசம் அவ்யக்த இஷாரா. சகஜயோகி ஆக வேண்டுமென்றால் பரமாத்மா அனுபவி ஆகுங்கள். அன்பில் ஐக்கியமாகி இருக்கக்கூடிய ஸ்திதி கொண்ட சமான ஆத்மாக்கள் சதா காலத்து யோகிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் யோகா செய்பவர்களாக இல்லை, ஆனால் அன்பில் கலந்து ஐக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தனியே பிரிந்திருந்தால் தானே நினைவு செய்வது என்று வரும். அவர்களுக்கு நினைவு தானாகவே எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்கிறது. எங்கே சேர்ந்தே இருக்கிறோமோ அங்கே நினைவு தானாக இருக்கும். ஆகவே சமமான ஆத்மாக்களுடைய ஸ்டேஜ் சதா சேர்ந்தே இருப்பது, கலந்து இருப்பது. ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு வாணியுடைய சாரம் என்ன சொல்கிறாங்க, சதா சிநேகியாக இருப்பதோடு கூடவே அகண்ட மகாதானி ஆகுங்கள். அப்பொழுது விக்ன விநாசக் சமாதான சொரூபம் ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி.